ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிடுச்சு. அதாவது இதுக்கு தான் முன்னாடியே நம்ம முத்துக்குமரன் ஸ்டார்டிங்கே சொன்னார், இது கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, இதை யோசிச்சு போடணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பிரிக்கும் போதே சொன்னார். இவரும் சொன்னார், தீபக்கும் சொன்னார். ஆனால் நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் சண்டை போட்டாங்க பயங்கரமாக. கூட வந்துட்டு விஷால் இன்னும் ஒரு சில பேர்லாம் சொம்பு தூக்குனாங்க. இப்போ என்னன்னா சௌந்தர்யா தானேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டதுனால இப்போ வெஜிடேரியனாக இருக்கிற பவித்ரா, அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமருக்கு இது வந்து நிறைய விஷயங்கள் வரதே இல்லை போல இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒன்று கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காலையில் சரியான சண்டை நம்ம சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறதுனால அங்கே வர பொருள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா இது பிக் பாஸ் வீடு, எல்லாருக்கும் காமனாக இருக்கும்போது யார் வேணாலும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ மற்றவங்க பசியாக இருப்பான். இங்கே டாஸ்க் எல்லாருமே பண்ணுறாங்க. சாப்பிட்டவங்க மட்டும் டாஸ்க் பண்ணலாம், சாப்பிடாதவங்கள டாஸ்க் பண்ணாமல் இருந்துருவாங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஃபுட்டு வரும்போது எல்லோரும் பகிர்ந்து தான் சாப்பிடணும், வேறு வழியே கிடையாது. அப்படின் போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை சௌந்தர்யா தானேன்னு சொல்லிட்டு ராணவ், விஷால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து மறக்காமல் எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம சௌந்தர்யா இவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம முத்துக்கு எடுத்து வைக்கணும், ஏன்னா அவன் வெஜிடேரியன்னு. ஆனால் அதை வந்து அவங்கள கேட்காம என்ன பண்ணியிருக்காங்க, பவித்ரா வந்து வெஜிடேரியன், அவங்க பங்கு எடுத்துட்டாங்க. ராண வெஜிடேரியன் கிடையாது. இன்றைக்கி அவருக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே வரும் போல இருக்குது, நாளைக்கு வரும் போல இருக்குது. ஆனால் நாளைக்கு இவங்களுக்கு நார்மலாக என்ன சமைக்கிறாங்களோ அதுதான். அப்படின் போது இந்த பன்னீர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது. அதையும் இவங்க வந்து பங்கு போட்டு சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ காலையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதில் ஒரு 10 பீஸ் பண்ணியிருக்குன்னா எல்லாம் இப்போ 2 பீஸ் தான்ப்பா மற்றவங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஏன் எடுத்து வைக்கலன்றதான் கேள்வி. ஏன்னா விஷால் பார்த்தீங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அந்த இதில் வச்சுருக்காரு, மைக்ரோ ஓவனுக்குள்ளே. ராணுவ காலையிலே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. பவித்ரா அவங்களோட பங்கு சாப்பிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு அதில் தம்மாத்தூள் இருக்குது, இதை வேணால் சாப்பிடு அப்படின்போது அவருக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். இதை வேணால் சாப்பிடுன்றாங்க, அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் வரும், அதை அவர் சாப்பிட மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ வாயை பார்த்துட்டு உட்காரதுன்றது அவரோட கேள்வி. இது அப்படியே வந்து சண்டையாக போகுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதோட சீரியஸஸ் உனக்கு தெரியணுமா, அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட போகிறது கிடையாதுன்ட்டார். இப்போ வந்து அது பஞ்சாயத்தாக போகுது, எல்லோரும் வந்து சாப்பிடுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே போகுது, நீயும் இதை பண்ணியிருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அப்போ நீயும் சாப்பிட்லான்னு நானும் சாப்பிடல அப்படின்போது அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் அப்போ தான் அங்கே சொல்ல வர்றாரு, அவர் கூட சொல்லலை, தீபக் சொல்கிறார். இப்போ புரியுதா சௌந்தர்யா, இதைத்தானே நாங்கள் ஸ்டார்டிங்காக சொன்னோம், நானும் முத்துக்குமரன்னு ஸ்டார்டிங் சொல்லும்போது என்ன பண்ணேன், இல்லை நான் பண்ணுவேன், நாங்களாம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு எகிரிட்டு வந்தேன். ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீ சமைக்கலனாலும் பரவாயில்ல, கிச்சன் இன்சார்ஜ்னால் சும்மா கிடையாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், அது இதுன்னு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னோம். கேட்டியா? ஏன்னா தயிர் வந்து 3 டப்பா வந்துச்சான். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டேன்னு 2-3 பேர் மட்டும் சொல்கிறாங்க. மற்றவங்க சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆனால் அந்த தயிர் டப்பாவில் யார் சாப்பிட்டது? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு போல இருக்குது. பாவம் இந்த பொண்ணு முடியல. சௌந்தர்யா அவ்வளோதாங்க, அவங்க அதிகமாக திங்க் பண்ண மாட்டாங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பை ஹேண்டில் பண்ண முடியாது. அன்றைக்கி என்னென்னா ஒரு ஆசையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போட்டாங்க. ஆனால் அதுக்காக தான் இவங்க பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு முத்துக்குமரன் தீபக்கும் அன்றைக்கி சொல்கிறாங்க, இல்லைம்மா இது வேண்டாமான்னு சொல்ல இவங்கள வந்து ஏற்றி விடுறதுக்கு பின்னாடி வந்து விஷாலும் இன்னும் ஒரு சில பேர் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் பண்ணியே திரும்ப ஆரம்பித்தாங்க. இப்போ இவ்வளோ பெரிய இதில் வந்து முடியுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதுக்கு தான் முன்னாடி முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல, தீபக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம அங்கே வந்து இவ்வளோ பண்ணிட்டு இப்போ வந்துட்டு எனக்கு தெரியலன்னு பாவம் நொந்து போடாங்க. இந்த தெரியல, நான் ஏன்டா இந்த பொறுப்பு எடுத்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி கேமரா முன்னாடி சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இங்கேயும் உங்களுக்கு பொறுப்பு வரலாம். இப்போ இன்னும் நிறையா இருக்குது. விஷால் விஷ்ணுக்கிட்ட வேறு லவ் வேறு சொல்லியிருக்கீங்க, ஒரு ஃபேமிலி ஆக போகிறீங்க, கற்றுக்குங்க சீக்கிரமாக சௌந்தர்யா அப்படின்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.